தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா? ஆனா உங்க வங்கி கணக்குல இன்னும் பணம் வந்து சேரலையா? அது ஏன் நடக்குது? அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? அதை நாம எப்படி சுலபமா சரி செய்யறதுன்னு தான் இந்த முழுமையான விளக்கத்துல நாம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா இது நம்ம குடும்பத்துக்கு சேர வேண்டிய உரிமை பணம். வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். அரசாங்கம் திட்டத்துக்கான பணத்தை போட்டுட்டோன்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட பணம் வந்தாச்சு. ஆனா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா இன்னும் பணம் வரல. என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா? நீங்க ஒன்றும் தனியா இல்ல. உங்கள மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இதே பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு தீர்வு என்னங்கிறத நம்ம இப்போ ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்தை நாம படிப்படியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னதான் பிரச்சனைங்கிறத பார்ப்போம். அப்புறம் ரெண்டு முக்கியமான அரசு திட்டங்களை உதாரணமா எடுத்துக்கலாம். பணம் வராம போறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஆழமா ஆராய்ஞ்சு அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பிரச்சனை தொடர்ந்தா நீங்க என்ன செய்யணும்னு அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பார்க்கலாம். இப்போ இந்த பிரச்சனையோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்தியாவில் நிறைய அரசாங்க நலத்திட்ட உதவிகள் இப்போ நேரடியா பயனாளிகளோட வங்கி கணக்குக்கே அனுப்பப்படுது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா சில சமயம் சின்ன சின்ன தொழில்நுட்ப கோளாறுகள்னாலேயோ இல்ல நிர்வாக காரணங்கள்னாலேயோ இந்த பணம் சரியா போய் சேர்றதில்ல. இதனால மக்களுக்கு பெரிய குழப்பமும் கவலையும் ஏற்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பணம் வந்திருக்கும், ஆனா உங்களுக்கு மட்டும் வந்திருக்காது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு பணம் வர்றது நின்னு போறது தான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலே. முதல்ல இது ஒரு பொதுவான பிரச்சனை தான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், தீர்வை எளிதா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிரச்சனையை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க நம்ம ரெண்டு பிரபலமான திட்டங்களை உதாரணமா எடுத்துக்கலாம். ஒன்று மத்திய அரசாங்கத்தோட திட்டம், இன்னொன்று நம்ம தமிழ்நாடு அரசோட திட்டம். இந்த ரெண்டு திட்டங்கள்லையும் பணம் வராம போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காரணங்கள் தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரெண்டு திட்டங்களையும் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் மத்திய அரசோட PM கிசான் திட்டம். இது விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாயை 3 தவணையா கொடுக்குது. இது எதுக்குன்னா அவங்க விவசாய தேவைகளுக்கு உதவியா இருக்கணும்னு தான். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசோட மகளிர் உரிமை திட்டம். இது குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது. இந்த ரெண்டு திட்டங்களோட நோக்கம் வேற வேறையா இருந்தாலும் ரெண்டுக்குமே பணம் அனுப்புற தொழில்நுட்ப முறை ஒன்று தான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க பணம் ஏன் வரல? இதுக்கு பொதுவா 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்று, உங்க தகுதியிலே ஏதாவது மாற்றம் இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க கொடுத்த ஆவணங்கள்ல பிழை இருக்கலாம். மூணாவது, தொழில்நுட்ப கோளாறுகள். வாங்க இது ஒவ்வொன்றையும் இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல் காரணம் தகுதி பொருத்தமின்மை. அதாவது அரசாங்கம் சில தகுதி விதிகளை வச்சிருக்கு. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை திட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா உங்க குடும்பத்தோட மொத்த வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லை உங்க குடும்பத்தில் யாராவது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தாலோ, அரசாங்க வேலையில் இருந்தாலோ, இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நிலம் வச்சிருந்தாலோ உங்களுக்கு பணம் வர்றது நிறுத்தப்படலாம். இந்த விதிகளை அரசாங்கம் அப்பப்போ சரிபார்க்கும். அப்ப தகுதி இல்லாதவங்க பேரை தானாவே லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படும். ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆவணங்கள்ல இருக்கிற பிழைகள். குறிப்பா PM கிசான் மாதிரி திட்டங்கள்ல உங்க நிலத்தோட பட்டா, சிட்டா மாதிரியான ஆவணங்கள் ஆன்லைன்ல சரியா அப்டேட் ஆயிருக்கணும். சில சமயம் பட்டா ஆன்லைன்ல ஏத்தாம இருக்கலாம், இல்ல நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த தகவல்ல தப்பு இருக்கலாம். இந்த மாதிரி ஆவண சரிபார்ப்பு முழுசா முடியலனாலும் பணம் வராது. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் தொழில்நுட்ப கோளாறுகள். இதை ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா பல பேருக்கு பணம் வராததுக்கு இதுதான் மூல காரணமா இருக்கு. இதுல முதல் விஷயம் EKYC. இந்த சரிபார்ப்பை நீங்க முடிக்கலன்னா பணம் வர்றது நிச்சயமா நின்னுடும். ரெண்டாவது, உங்க ஆதார் எண்ணை பேங்க் அக்கௌண்ட்டோட சரியா இணைச்சிருக்கணும். மூணாவது, நீங்க கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கணும். பல மாசமா நீங்க பயன்படுத்தாத அக்கௌண்ட்டா இருந்தா அது செயலிழந்து போயிருக்கும். அப்போ அரசாங்கம் அனுப்புற பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வராம திரும்ப போயிடும். இப்போ EKYCனா என்னன்னு சுருக்கமா சொல்றேன். இதோட முழு விரிவாக்கம் எலக்ட்ரானிக் நோ யோர் கஸ்டமர். அதாவது வாடிக்கையாளரோட விவரங்களை மின்னணு முறையில தெரிஞ்சுக்கிறது. உங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி நீங்க தான் இந்த நபர்னு டிஜிட்டல் முறையில உறுதி செய்யறதுக்கு பேர் தான் இது. எல்லா அரசு திட்டங்களுக்கும் இது இப்போ கட்டாயமாக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பேசணும். இனி இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம்.
அரசாங்கம் சரி பண்ணுவாங்கன்னு நாம காத்துட்டு இருக்காம நாமளே சில விஷயங்களை சரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி செஞ்சா நம்ம பணம் நமக்கு தடையே இல்லாம வந்து சேர்றத நாமளே உறுதி செஞ்சுக்கலாம். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க சரி பார்த்தா போதும். முதல்ல, உங்க நிலம், வருமானம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அரசாங்க பதிவேடுகள்ல சரியா அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, உங்க EKYC சரிபார்ப்ப உடனே முடிங்க. இதை நீங்களே PM கிசான் ஆப் மூலமாவோ இல்ல பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போயோ செஞ்சுக்கலாம். மூணாவதா, உங்க பேங்க் பிரான்ச்சுக்கு நேர்ல போய் ஆதார் நம்பர் உங்க அக்கவுண்டோட சரியா இணைக்கப்பட்டிருக்கான ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த 3 விஷயமும் எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு அரசாங்க சார்பில் ஒரு தெளிவான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது உங்க நில ஆவணங்கள் சரிபார்ப்பு, EKYC சரிபார்ப்பு, அப்புறம் ஆதார் வங்கி இணைப்பு, இந்த 3மே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல எஸ், அதாவது ஆம்னு பச்சை நிறத்துல காட்டணும். அப்போதான் உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வரும். இதுல ஒன்னு சரியில்லைனாலும் பணம் வர்றதை நின்னுடும். ஒருவேளை நீங்க மேல சொன்ன எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டீங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு பணம் வரலன்னா அடுத்ததா நீங்க அதிகாரப்பூர்வமா புகார் கொடுக்கலாம். அதுக்கும் தெளிவான வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு PM கிசான் திட்டத்தை எடுத்துக்கிட்டா 3 வழியிலே நீங்க புகார் கொடுக்கலாம். இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க pmkisan.government.in வெப்சைட்ல இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் பகுதிக்கு போய் சுலபமா புகார் பதிவு செய்யலாம். இல்லனா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இன்டர்நெட் வசதி இல்லாதவங்க வேளாண்மை துறை ஆஃபீஸ்க்கு நேர்ல போய் எழுத்து மூலமா புகார் கொடுக்கறது தான் சிறந்த வழி. இங்க ஒரு முக்கியமான நல்ல விஷயம் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு போன 4-5 தவணை பணம் வராம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க இந்த ஆவண பிரச்சனைகளை சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வராம இருந்த எல்லா தவணை பணமும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அதனால இனிமே பணம் வராதுன்னு கவலைப்பட வேண்டாம். சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அனுபவங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? டிஜிட்டல் இந்தியாவில் நம்மளோட டிஜிட்டல் அடையாளத்தை, அதாவது நம்ம ஆவணங்களை எப்பவும் சரியா அப்டேட்டா வச்சுக்கிறது எவ்வளவு அவசியம்னு இது நமக்கு காட்டுது. இன்னும் சுலபமா சொல்லணும்னா, உங்க ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்டு, அப்புறம் ஃபோன் நம்பர், இந்த 3 ஒரு டிஜிட்டல் சாவி கொத்து மாதிரி. இந்த சாவிகள் எல்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் அரசாங்கத்தோட நலத்திட்ட உதவிகள்ங்கிற கதவை நம்ம திறக்க முடியும். இதுல ஏதாவது ஒரு சாவி சரியா இல்லைன்னாலும் அந்த கதவை திறக்க முடியாது. அதனால இறுதியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட அரசாங்க பலன்கள் எல்லாமே ஆன்லைன்ல வரும்போது நம்மளோட ஆவணங்களை அப்டேட்டா வச்சுக்கிறது நம்ம வீட்டு வாசக்கதவை பூட்டி வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தானே? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.